நிலாவும் சோழனும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நிலா வந்து இன்டர்வியூ போனாங்க. அங்கே யாரை எம்டின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நிலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உன்கிட்ட நான் வேலை பார்க்கணும் அவசியமே கிடையாது. இது உன்னோட கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட வேலை கிட்ட வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நிலா நீ இப்படி சொல்கிற? நான் உன்னை இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக்கலான்னு பார்த்தேன்னா நீ இந்த கம்பெனியில் வேலை பார்க்கத்தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. பாத்தியா உன்னோட தலையெழுத்த? அப்பயே நமக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கேவலமாக இல்லை? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா ஆஸ்திரேலியா இருந்திருக்கலாம், இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்குறாங்க. உடனே சூர்யா இருந்துட்டு, நான் எதுக்கடி வைக்கப்படணும், நீ தாண்டி ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு கிடக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது என் குடும்பத்தை பற்றி பேசுனேன்னா உனக்கு மரியாதையே இல்லை, இந்த இடத்துல நான் நிற்கிறதே எனக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, என்னங்க உங்களுக்கு வேலை கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இந்த கம்பெனியோட எம்டியே அந்த வைப்ரேஷன் மண்டையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கம்பெனி அவனோடதா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கேட்குறாரு. ஆமாங்க, இது அவனோடது தான். இன்டர்வியூவில் இப்போ செலக்ட் பண்ணுறதுக்காக அவன் தான் இருக்கான். அப்பாயின்மெண்ட் அவன் கையிலேருந்து தான் வாங்கணுமா? எனக்கு கீழே தான் நீ வேலை பார்க்க போறியா, என்னோட கம்பெனியில் தான் வேலை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்படி ஒன்றும் எனக்கு இந்த வேலை தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கம்பெனி இல்லைன்னா என்னங்க, இன்னும் நிறைய கம்பெனி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நிலா. சரிங்க நிலா, விடுங்க, இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி நிறைய இருக்குதுங்க இங்கே சென்னையில், வேறு ஏதாவது கம்பெனியில் வேலை கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க போவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமேனு பல்லவன் இருந்துட்டு, என்ன நீ வேலை கிடச்சிச்சா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமைதியாக நிலா யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காடுறாங்க. சேரன் வந்துட்டு, என்னப்பா என்னாச்சுப்பா, இவன் ஏதாவது உன்னைய சொன்னான் அப்பா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ வேற எதுக்கெடுத்தாலும் நீ என்னை இது பண்ணிகிட்டே இருப்பியா, சொந்த தம்பினே நான், உன் தங்கச்சிலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி சொல்லு நிலா, நீ என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா எனக்கு வேலையெல்லாம் கிடச்சிச்சு, ஆனால் அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, ஏன்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, அதானே அந்த கம்பெனி வைப்ரேஷன் மண்டையனோட கம்பெனியா அப்படின்னு சொல்கிறாங்க. வைப்ரேஷன் மண்டையனா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணிய ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவனை கூட நம்ம கடத்தி கொண்டு போய் வச்சு நல்லா குத்துன்னு குத்தி விட்டோமே அவன் தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாங்க. உடனே ஓ அப்படியா, அவங்களோட கம்பெனியா அது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. ஆமாண்ணே, எனக்கு அவன் கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்டர்வியூக்கு போயிருக்கவே மாட்டேன். அவன் என்னை எப்படிலாம் கேட்டான் தெரியுமா, அவனை இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்கணும்னு நினச்சா நீ வந்து இப்போது கம்பெனிக்கு வேலை கேட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசினானே. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட வாய் கூசாமல் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாலியை கழட்டிட்டு போட்டு வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறானே, இன்னும் அவன் திருந்தவே மாட்டேன்ட்டான், எனக்கு அதை நினச்சா தான் பயங்கர கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா விடுப்பா, இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னும் வேறு கம்பெனி இருக்குது, சென்னையில் எவ்வளவோ வேலை இருக்குப்பா, அந்த வேலையை பார்த்துக்கலாம், நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணா, நான் வந்து நிறைய கனவுகளோடு இருந்தேன், இந்த வேலை நமக்கு கிடச்சிரும், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வேலையில் ஜாயின் பண்ண போகிறோம், நம்ம சென்னையில் வந்து வேலை பார்க்க போகிறோம்னு நினச்சேன்னா, ஆனால் எதுவுமே என்னை வந்து விட மாட்டேங்குது, இன்னும் அந்த விஷயங்கள் என்னை துரத்திக்கிட்டே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு, இன்னொரு கம்பெனிலலாம் நிறைய கம்பெனிலலாம் நீ தான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேல்லப்பா, வேலைக்கு கிடச்சிரும்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழனுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் வருது. அப்போக்கா எனக்கு ஒரு சவாரி வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கடைசியில் அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவோட அப்பா தான். இந்த கஸ்டமர் தானா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீ எதுக்குடா வர அப்படிங்கிறபோது தான், நீங்கள் என்னோட காரை தானே புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஸ்டால் ஒரு டிரைவர், உனக்கு என்னோட பொண்ணு கேட்குது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, உங்கள் குடும்பத்தை விட எங்கள் குடும்பம் எவ்வளவோ மேலுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னா எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பம் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஊரில் அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நிலா உங்கள் வீட்டில் இருக்கிறத விட எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாமே அவங்கள உள்ள கையில் வச்சு தாங்கிட்டுருக்குறோம், எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து நிலா வந்து ஒரு ராணி மாதிரி, அவங்களோட பேச்சுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், அவங்களுக்கு எது விருப்பமோ அது மட்டும் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அது என்னோடய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா சொல்கிறாங்க. அது எங்களுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான்,
எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ நிலா என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இரு, ஒரு வாரத்தில் உன்னைய வேண்டான்னு தூக்கி போட்டு என் பொண்ணு என்கிட்ட வர்றதுக்கு வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிலா எங்களை விட்டுட்டு வரவே மாட்டாங்க. என்னை விட்டு நிலா கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை ஒரு சவாலாக எடுத்துட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, நிலாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நிலாவுக்கு. அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நீ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. ஏண்டி உன்னை எப்படிலாம் வளர்த்தாங்க, அப்போ கூட உனக்கு இந்த மாதிரி அப்பா மேலே பாசம் இல்லையா, ரொம்ப உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறாரு, உன்னைய தான் கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லாமே உடனே நிலாவுக்கு வந்து அப்பா மேலே இருக்கிற ஒரு பாசம் வந்துடுது. உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு வேண்டாம், இது வந்து நடிக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள், இப்படியா பேசுவீங்க, ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டால் நடிக்கிறாங்கன்னுலாம் சொல்கிறீங்க, எங்கே போச்சு உங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சேரண்ணனா இருந்துட்டு சரிடா போயிட்டு வரட்டும்டா, இப்போ என்ன அவங்க அப்பாவை தானே பார்க்க போகிறாங்க, போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனை யாரும் புரிஞ்சுக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவங்க அப்பா எப்பயும் போல தான் உட்காந்துருக்குறாங்க. இருந்தாலும் அப்பா அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆமாப்பா உடம்புக்கு சரியில்லை, ஒரு 2 நாள் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாளுக்குள்ளே மனசை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நிலா வந்து எவ்வளோ தான் பாசம் கொடுத்தாலும் எவ்வளோ தான் பாசம் காட்டினாலும் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.